ட்ரம்ப் எல்லாம் ஒரு அமெரிக்காவின் உலகத்தின் ஆதிக்க சக்தியாக இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ஜனாதிபதியாக வந்தது இந்த காலத்தின் துரதிருஷ்டம் தான் பார்க்கணும். எப்படி முதல்வர் ஜோசப் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தது காலக்கொடுமையோ அதே போல ஒரு காலக்கொடுமை தான் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு வந்தார். மோடி சிரிக்கிறார் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசுவேடா அப்படிங்கிறது போல தான் அந்த பாடி லாங்குவேஜ் இருந்துச்சு. ஏன்னா அதில் உண்மை இல்லை, ட்ரம்ப்போட வார்த்தைகள்ல எதுலையும் உண்மை இல்லை. மோடிக்கு எதிர்ப்பாளர்கள் என்று கூறிக்கொள்ளக்கூடிய அயோக்கியர்கள் இந்தியாவின் எதிரிகளாக இங்க பேசிட்டு இருக்காங்க. காசா போர் நிறுத்தத்துக்காக இங்க போராடினாங்களே சத்யராஜ், பிரகாஷ்ராஜ், இந்த அல்ல கைகள் நொல்ல கைகள்லாம் காசாவில் உள்ள மக்களை காப்பாற்றணும். இன்னைக்கு ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல அடிச்சது வரைக்கும் 300-400 பேரை இந்தியர்களை கொலை பண்ணியிருக்காங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. பிரகாஷ் எங்க போனா? பிரகாஷ் கதர்னான்னு அரபுகள் போடக்கூடிய துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த ஆட்டுக்குட்டி அமீர் எல்லா பேரும் போராடினான்னு இன்னைக்கு அவனு ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்காக போராடுறானா இந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்கல்ல, அவங்களும் இஸ்லாமியர்கள் தான். பாகிஸ்தான் இந்த தீவிரவாதிகளை தான் தாக்கணுமே தவிர பொதுமக்களை நாங்கள் டச் பண்ணல. ஆனால் இந்த தண்ணீரை நிறுத்தும் போது அங்கே பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு தான் தெளிவாக சொல்லிட்டாரு பிரதமர். தீவிரவாதமும் ரத்தமும் தண்ணீரும் ஒரு சேர ஓட முடியும். சிந்து நதி நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகுது, இந்திய எல்லையில் உற்பத்தி ஆகிற தண்ணி. அதுல 60% தண்ணி அவன் எடுத்துக்கிறான், 40% தான் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த நன்றி இருக்கா அவங்களுக்கு? இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு விரோதமாக திரு நரேந்திர மோடியோ பாரதிய ஜனதா கட்சி அரசோ செயல்பட்டிருந்தார். இதுவரை சுமார் கிட்டத்தட்ட 30 உலக நாடுகள் திரு நரேந்திர மோடி அவர்களின் செயல்களை பாராட்டி அவர்கள் நாட்டினுடைய உயரிய விருதை கொடுத்திருக்கிறார். அதுல கிட்டத்தட்ட 20 விருதுகள் கொடுத்தது இஸ்லாமிய ரிபப்ளிக் கண்ட்ரி. குழந்தை பிறந்ததுமே முதல் தாய்ப்பால் ஊட்டுறாங்களோ இல்லையோ பாகிஸ்தான்ல, இந்திய எதிர்ப்பையும் இந்து மத எதிர்ப்பையும் ஊட்டி தான் அங்க உள்ள ஒவ்வொரு பாகிஸ்தானியும் வளர்க்கப்படுகிறாங்க. அப்ப அந்த மக்களை தண்டிக்கிறது தப்பெல்லாம் கிடையாது. குண்டு போட்டு நாங்க கொல்லல. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பிஜேபியின் பிரச்சார பிரிவு மாநில செயலாளர் ஐயா ரவி அவர்கள் நம்மோடு இணைகிறார். ஐயா வணக்கம். 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 நம்ம உலக நாடுகளை பார்த்துட்டு இருக்கோம். இஸ்ரேல் ஈரான் போர் நடந்துட்டு இருந்து அடுத்து அந்த போர் அப்படியே ஈரான் அமெரிக்கா அப்படின்னு மாதிரி இன்னைக்கு ஒரு சுமூக பேச்சுவார்த்தை தீர்வு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கிடையில் நேற்றைக்கு அமெரிக்கா ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்தினால் நாங்கள் பதிலடி கொடுப்போம், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குது? அவர் ஒரு பஃபூனுங்க. ட்ரம்ப் எல்லாம் ஒரு அமெரிக்காவின் உலகத்தின் ஆதிக்க சக்தியாக இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ஜனாதிபதியாக வந்தது இந்த காலத்தின் துரதிருஷ்டம் தான் பார்க்கணும். எப்படி முதல்வர் ஜோசப் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தது காலக்கொடுமையோ அதே போல் ஒரு காலக்கொடுமை தான் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு வந்தது. இங்கே ஈரானுக்கு நம்ம கப்பலை அடித்து உடைச்சாங்க அமெரிக்காக்காரங்க. அமெரிக்க ராணுவம் தானே அடிச்சது. ஆமாம், அடிச்சது. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு முன்னாடி நம்ம ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணப்ப நம்ம அடித்தது பொதுமக்களையோ இராணுவத்தையோ அவங்களுடைய பொது உடைமை சொத்துக்களையோ எதையுமே நம்ம தாக்கலை. தீவிரவாதிகள் பதுங்கி இருந்த இடத்துல தீவிரவாதிகளை குறி வச்சு துல்லியமாக தாக்குதல் நடத்தணும். அபி சையத் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தீவிரவாத கூட்டத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய அவனை தவிர அவன் குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவனுக்கு உதவியாக இருக்கிறவங்க அத்தனை பேர் கிட்டத்தட்ட 20 பேர் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பாகிஸ்தான் இராணுவமே போய் இறுதி மரியாதை செய்தார்கள். ஐநா சபையால் தீவிரவாதி என்று அறிவிக்கப்பட்டவர்கள் அந்த லிஸ்ட்ல இருந்தாங்க. அவங்களுக்கு பாகிஸ்தான் நாடே அரசே இறுதி மரியாதை செய்து இராணுவ மரியாதையை கொடுத்து அவருக்கு அடக்கம் செய்தார்கள். அப்படி அந்த செயலை செய்ய வைத்த அசீம் முனீரை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அவனுக்கு விருந்து வச்சுட்டு அவனோட ட்ரம்போட பையன் இந்த பிட்காயினில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு நீ அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு இந்தியா மீது கை வைத்தால் நாங்கள் திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொல்கிறத ஒரு சாமானிய இந்தியன் நம்புவானா? மோடி சிரிக்கிறார் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசுவேடா அப்படிங்கிறது போல தான் அந்த பாடி லாங்குவேஜ் இருந்துச்சு. ஏன்னா அதில் உண்மை இல்லை, ட்ரம்ப்போட வார்த்தைகளில் எதுலேயும் உண்மை இல்லை. 50% வரி போட்டார் சார் நமக்கு. இன்னைய வரைக்கும் பிடி மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விவசாய பொருட்களை இந்தியாவில் இறக்குமதி செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னைய வரைக்கும் பால் டைரி ப்ராடக்ட்னு இந்தியாவில் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே இருக்கிற விவசாயிகளும் பாரம்பரிய விவசாயத்தை செய்யக்கூடியவர்களும் பாரம்பரியமாக பால் வியாபாரம் செய்யக்கூடிய விவசாயிகள் வயிற்றுல மண்ணள்ளி போடுறதுக்காக நீ அதை கட்டாயப்படுத்திட்டு இருக்க இந்திய அரசாங்கத்தை.
நீ இந்தியா மேலே கை வச்சா நாங்கள் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம்னா நாங்களே பார்த்துட்டு இருக்க மாட்டோம். இந்தியா மேலே எவன் கையை வச்சாலும் அடிக்கிற வல்லமை இன்றைய இந்தியாவுக்கு இருக்குது. ட்ரம்ப் எல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை, அமெரிக்காலாம் ஒரு பொருட்டே இல்லை. இப்போ பாகிஸ்தான் வந்து இந்தியா மேலே தாக்கல் நடத்தினப்போ நம்ம வந்து சிந்து நதிநீரை வந்து தடுத்து பாகிஸ்தான் மேலே ஒரு எதிர்ப்பு நம்ம காட்டியிருக்கோம். அதே மாதிரி செந்தூர் ஆப்ரேஷன் மூலமாக ஒரு எதிர்ப்பு ஒன்று காட்டியிருக்கோம். நம்ம கடல் பரப்பில் வந்து இந்திய கப்பல்கள் மேலே தொடர்ந்து வந்து அமெரிக்கா தாக்கல் நடத்தியிருக்கும். 3 இந்தியர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம பிரதமராக இருக்கட்டும், இல்லை வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும், அதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி தெரியல. அம்பாசிடரை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கிறாங்க, ம் அம்பாசிடரை கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து ஓப்பனாக இன்டர்வியூ கொடுத்துருக்குறாரு. எல்லா விஷயத்துக்கும் நம்ம நேரடியாக பிரதமர், உள்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர், ஜனாதிபதியெல்லாம் கருத்து சொல்லிட்டு இருந்தால் இது இரு நாடுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஏற்கனவே அங்கே வாக்கியாவாரப்பு தகராறு ஹெவியாக போயிட்டுருக்கிறப்ப இதில் நம்மளுடைய வீரத்தையும் காட்டாமல் விவேகத்தை காட்டி அரசு ரீதியான விஷயங்களை முன்னெடுத்தது இந்திய அரசாங்கம். இதுக்கு கண்டனம் தெரிவித்து திரும்ப அமெரிக்காக்காரன் 75% வரி போட்டு அதுக்கு ஜார்ஜ் ஜோரஸ் பணம் கொடுத்து அதை வாங்கிட்டு ராகுல் காந்தி இங்கே வந்து ஏதாச்சும் ஏடிபிட்டியான வர அரசியலை பண்ணி இந்த சிக்கல்கள்லாம் வரக்கூடாது என்பதற்காக முள்ளு மேலே விழுந்த புடவையை எப்படி ஜாக்கிரதையாக நீக்க வேண்டுமோ அப்படி ஒரு கையாளரை ஒரு விஷயத்தை இந்திய அரசாங்கம் பிரதமரும் செய்திருக்காங்க. இதில் பார்க்கணுமே ஒழிய ஏன் கண்டனம் தெரிவிக்கல? கண்டனம் தெரிவிக்காமல் அமெரிக்கா தூதரை கூப்பிட்டு பேசினாங்க. கண்டனம் தெரிவிக்காமல உள்துறை செயலாளர் வந்து பேசினார். உள்துறை செயலாளர் தானாக பேச மாட்டார்ல, உள்துறை அமைச்சகம் சொன்னார் தானே பேசுவாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சக செயலாளர் பேசினார், வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லாமலா பேசுவார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு விஷயத்த பேச போகிறாருன்னா பிரதமர்கிட்ட ஒப்பீனியன் வாங்காமலா பேசியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கணும் ஒழிய நேரடியாக சண்டைக்கு போகிறதுக்கு ஸ்டாலினாக இருந்தால் சண்டைக்கு போகலாம், விஜயா இருந்தால் சண்டைக்கு போகலாம். அவன் பெரிய அண்ணன், அவன்கிட்ட போய் நேரடியாக ஒரு அட்டாக்கை ஏற்படுத்தாமல் இதை வந்து லாபகமாக கையாண்டு இருக்கிறார்கள். இது வந்து ரொம்ப மெச்சூர்டான ஒரு கண்ட்ரியோடைய ஒரு பிரதமருடைய செயல்பாடாக தான் இதை நம்ம பார்க்கணும். இப்போ பாகிஸ்தான் தாக்கல் நடத்துவோம், நம்ம வந்து எதிர் தாக்கல் உடனே நடத்துகிறோம். அமெரிக்காவிடம் வந்து ஒரு மாதிரி சமரசமான ஒரு சூழலை நம்ம உருவாக்குறோம்னா நம்ம வந்து அமைதியை விரும்புகிறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தம்பி, இந்தியா எப்பொழுதுமே அமைதியை விரும்பக்கூடிய நாடு. அதுக்கு ஆண்ட அரசுகள் எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான் இங்கே முக்கியம். ஆண்டனி பாதுகாப்புத்துறை அமைச்சராக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆண்டனி அவர்கள் பார்டரில் நாங்கள் ரோடே போடல, அதுதான் வார் ஸ்ட்ராட்டஜி. நம்ம பார்டரை செக்யூரிட்டி இல்லாமல் வச்சுருந்தோம்னா எதிரி நாட்டுக்காரன் நம்மள்கிட்ட படையெடுத்து வர மாட்டான்னு நாங்கள் பார்டரே போடல, பார்டரில் ரோடே போடலன்னு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி கடைப்பிடிச்சாங்க. இந்திய இராணுவத்துக்கு வந்து ஆயுதங்கள் வாங்குறதுக்கு காசே இல்லைன்னாங்க, பணமே இல்லைன்னாங்க. அது அவங்க ஸ்ட்ராட்டஜி. இது நாட்டை காட்டி கொடுக்கக்கூடிய செயல். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி வந்ததுக்கப்புறம் பார்டரில் ஃபுல் ரோடு ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் உருவாக்கி, விமான நிலையங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் உருவாக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஆயுதங்களை இந்தியாவுக்கு இறக்குமதி செய்ததை தவிர்த்து இந்தியாவிலிருந்து இராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய கிட்டத்தட்ட 40,000 கோடிக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு இந்தியாவின் இராணுவ வலிமையை உலகத்திற்கு பறைசாட்டி இருக்கிறார் திரு நரேந்திர மோடி அவர்கள். இதுதான் நம்ம கம்பேரிசன். நாங்கள் வந்து அமெரிக்காவுக்கு பயப்படுறோமா? அமெரிக்காவுக்கு பயந்தால் நாங்கள் ரஷ்யாட்ட ஆயில் வாங்க மாட்டோம். ரஷ்யாட்ட ஆயிலை நிப்பாட்டுங்க, இல்லாட்டி 25% வரி போடுவோன்னா. இந்தியாவுக்கு மட்டும் சிறப்பு அனுமதி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார். இந்தியாவுக்கு மட்டும் சிறப்பு அனுமதி கொடுக்குறேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். அதாவது இந்த வரி 50% போட்டப்ப 25% வந்து இந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய டெபிசிட் பற்றாக்குறை, அவங்களுக்கும் நமக்கு இறக்குமதி ஏற்றுமதியில் இருக்கிற பற்றாக்குறைக்காக நான் 25% வரி போடுறேன், மேற்கொண்டு 25% ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்குறதுனா 25% போடுறேன்னாரு. அது அவங்க சுப்ரீம் கோர்ட்லேயே அந்த பில்லு தோற்று போச்சு, கேஸ் போட்டு அது வந்து இந்த வரி விதிக்க முடியாதுன்னு ஆயினத்துக்கு அப்புறம் தான் வெனிசுலாவை கையப்பற்றினார். வெனிசுலா கையப்பற்றிட்டு வெனிசுலா ஆயில உலகம் ஃபுல்லாக விற்கிறதுக்காக தான் ஈரான் மேலே பார் தொடுத்தாங்க. ஈரான் தோக்கலை, ஈரான் நிறைய அடி வாங்கியிருக்காங்க, பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. தோற்று போய் திரும்பி புறமுதுகிட்டு ஓடுனது ட்ரம்ப்பு. அப்படி தான் இதை நம்ம எடுத்துக்கணும். ஈரான் அவ்வளவு கண்டிஷன் போட்டிருக்காங்க, அதில் எங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் அமெரிக்கான்னு சொல்லியிருக்காங்க, எங்கள் மேலே உள்ள சாங்ஷன் அத்தனையும் நீக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் நாட்டுக்குள்ளே திரும்ப வந்து அட்டாக் பண்ணக்கூடாது, லிபியாவை அடிக்கக்கூடாது, எங்கள் சகோதர நாடுகளை அடிக்கக்கூடாது, இவ்வளோ கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் தான் பெருமையாக பேசிட்டு திரிகிறார் ட்ரம்ப்பு. ஸோ இது வந்து சார், நம்ம எப்பொழுதும் அமைதியை விரும்புகிறோம். அமைதியை விரும்புங்கிறதுக்காக கோழையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எதற்கும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி வச்சுருக்கிறோம்.
எங்கேருந்து இப்போ அதாவது 2.0 வார்ஃபேர்னு சொல்கிறாங்க. 2.05 ரெண்டரை முகத்தில் தாக்குதல் நடக்கும். ஒன்று பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் சைனா அடிச்சதுன்னா உள்நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய எதிரிகள் இந்தியாவுக்குள்ளே படையெடுக்கிறது. இதை மூணையும் எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கிட்டு இருக்கிறோம். எந்த நாடு இன்னைக்கு வந்து 8000 கிலோமீட்டர் தாக்கக்கூடிய ஏவுகணையை பரிசோதிக்கிறோம். இந்தியாவுக்குள்ளாடிய எதிரிகள் அந்த அளவு பலமா இருக்குன்னா எங்களோட உளவுத்துறை வந்து வீக்கா இருக்கு சார். இதில் இப்போ வந்து மொசாட்டு தான் உலகத்திலேயே ஆகச்சிறந்த உளவுத்துறை. கரெக்டுங்களா? ஆகச்சிறந்த உளவுத்துறை மொசாட்டு தான். அந்த மொசாட்டோட கண்ணில் விரலத்தை விட்டு 4000 ஏவுகணையில் விட்டு அடிச்சானுங்கள்ல, அதனால தான் இந்த போரே ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ மொசாட் தோற்று போச்சுன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. இங்கே அர்பன் நக்சல்ஸ் இருப்பாங்க. அர்பனில் இருக்கக்கூடிய இந்தியா, அதாவது மோடிக்கு எதிர்ப்பாளர்கள் என்று கூறிக்கொள்ளக்கூடிய அயோக்கியர்கள் இந்தியாவின் எதிரிகளாக இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. காசா போர் நிறுத்தத்துக்காக இங்கே போராடினாங்களே சத்யராஜ், பிரகாஷ்ராஜ், இந்த அல்ல கைகள் நொல்ல கைகள்லாம் காசாவில் உள்ள மக்களை காப்பாற்றணும்னு. இன்னைக்கு ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அடிச்சு இது வரைக்கும் 300-400 பேரை இந்தியர்களை கொலை பண்ணியிருக்காங்க. இராணுவத்தை வச்சு குண்டு போடுறாங்க, மிஷின் கண்ணை வச்சு அடிக்கிறாங்க, ஏவுகணை வச்சு அடிக்கிறாங்க. பலுசிஸ்தான் இன்னைக்கு 10 எரியுது. அவங்க இந்தியாவோட நாங்கள் சேரணும்னு கேட்கல, எங்களுக்கு தனிநாடு வேணும்னு கேட்கல. ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள, ஆசாத் காஷ்மீரில் உள்ள மக்கள் எங்களுக்கு சம உரிமை கொடு. என் ஊரில் மின்சாரத்தை எடுக்கிற, அந்த மின்சாரத்துக்கு நீ 25 ரூபா சார்ஜ் பண்ணுற, எங்களுக்கு மானிய விலையில் மின்சாரம் கொடு, மானிய விலையில் எங்களுக்கு கோதுமையை கொடு அப்படின்னு கேட்டு அடிப்படை உரிமைக்காக போராடக்கூடிய போராளிகளை அந்த இயக்கத்தை தடை செய்து ஊருக்குள்ளே புந்து பொதுமக்களை அடிச்சுக்கிட்டு இருக்கான். பிரகாஷ் எங்கே போனான்? பிரகாஷ் கதர்னானே, அந்த அரபுகள் போடக்கூடிய துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த ஆட்டுக்குட்டி அமீர் எல்லா பேரும் போராடினானே. இன்னைக்கு அவனே ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்காக போராடுறான்னா அங்கே மக்கள் பாதிக்கப்படுறாங்களே, அவங்களும் இஸ்லாமியர்கள் தான். ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வாழக்கூடிய மக்கள் யார்? ஹிந்துக்கள் இல்லை, சீக்கியர்கள் இல்லை, கிறிஸ்துவர்கள் இல்லை, அவர்களும் இஸ்லாமியர்கள் தான். இந்த அமீர் பை எங்கே போனா? பிரகாஷ் எங்கே போனா? இதே போன்ற ஆட்களை தான் 0.5ன்னு சொல்கிறோம். அது வந்து உளவுத்துறை எல்லாம் இல்லை. இதே போல் பொருளிய கலப்புன்னு பொதுமக்கள் மத்தியில் காசாவுக்காக போகிற பண்ண கமநாட்டிலாம் இன்னைக்கு இங்கே ஆக்கிரமிப்பு காஷ்மீர் போராட்டத்துக்கு எங்கே போனால் இப்படிப்பட்டவர்களை சொல்கிறோம். அதுதான் அந்த 0.5%. இங்கே வந்து தீவிரவாத தாக்குதல் நடத்திக்கிட்டு இங்கே கன்னை வச்சுட்டு அடிக்கிற அந்த விஷயத்தை நான் பேசலை. 2.5ங்கிறது அந்த 5% இந்தியாவில் இருக்கக்கூடிய, இந்தியாவிற்கு எதிராக பேசக்கூடிய, இந்திய இராணுவத்தை மட்டமாக பேசக்கூடிய, காத்த நிறுத்த முடியுமா உன்னால? இந்தியாவிலேருந்து போகிற காற்றை நிறுத்த முடியுமா? பாகிஸ்தான் போகிற காற்றை தண்ணியை ஏன்டா நிப்பாட்டுன்னு கேட்டார் சீமான். கரெக்டுங்களா? ஆமாம். இப்படிப்பட்ட இந்திய விரோதிகளை பற்றி தான் நம்ம வந்து 0.5% இந்தியாவில் இருக்காங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் முதல்ல குறிப்பிட்டு பேசுனீங்க, நாங்கள் வந்து பாகிஸ்தானில் இந்த தீவிரவாதிகளை தான் தாக்கணுமே தவிர பொதுமக்களை வந்து நாங்கள் டச் பண்ணல. ஆனால் இந்த தண்ணீரை நிறுத்தும் போது அங்கே பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு தான் தெளிவாக சொல்லிட்டாரு பிரதமர். தீவிரவாதம் ரத்தமும் தண்ணீரும் ஒரு சேர ஓட முடியாது. தீவிரவாதிகளை ஊக்கப்படுத்தி கொண்டிருப்பவர்களுடன் தண்ணீரை பகிர்ந்து கொள்ள முடியாது. இதை தெளிவாக சொல்லிட்டார். பேச்சுவார்த்தையும் கிடையாது. பேச்சுவார்த்தையும் தீவிரவாதமும் ரத்தமும் ஒரே நேரத்தில் ஓட முடியாது. இதெல்லாம் தான் நியாயம் சார். நம்மள்கிட்ட அவனை எங்கே அடித்தா அவன் வலிக்கு கொண்டு வருவோமே அங்கே அடிப்போம். அடித்தாதான் அவன் அடங்குவான்னா அடிக்கிறோம். அவன் எதிரி நாடு. அங்கே உள்ள அதை குண்டு போட்டு சாகடிக்கலையே. அப்போ இதுக்கு ஒரு பேச்சுவார்த்தைக்கு வா. பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டேங்கிறானே. நான் அணுகுண்டு எடுத்து அடிப்பேங்கிறானே. சிந்து நதியை நிறுத்திவிட்டால் அணுகுண்டை எடுத்து வீசுவோம்ன்றான். வீசிப்பாரு, பாகிஸ்தான் ஒரு நாடே இருக்காது. அது அவனுக்கும் தெரியும். இன்னைக்கு இன்றைய தேதியில் வந்து மேஜர் மதன் சொல்கிறாரு, 12 அணு ஆயுதங்கள் ரெடி டு அட்டாக்கில் இந்தியா ரெடி பண்ணி வச்சுருக்குன்னு. அது எங்கே, எப்படி, எந்த நீர்மூழ்கி பள்ளி எங்கே மறைச்சி வச்சுருக்காங்கன்றது 12 ஆயுதங்கள் ரெடியாக இருக்குது எடுத்து அடிக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு ரெடி டு ஆக்ஷனில் இருக்கும். நம்ம இந்திய அரசாங்கம் அதை செஞ்சுருக்குது. அங்கங்கே துரந்தர்கள் உள்ளே புந்து வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க. அதற்காகலாம் வந்து பொதுமக்களை ஏன் பாதிக்க வைக்கிறீங்கன்னு கேட்க முடியாது. சிந்து நதி நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகுது. நம்ம இந்திய எல்லையில் உற்பத்தி ஆகிற தண்ணி, அதில் 60% தண்ணி அவன் எடுத்துக்கிறான், 40% தான் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த நன்றி இருக்கா அவனுங்களுக்கு? அந்த நன்றி பாகிஸ்தானிகள் ஒரு பிரஜைக்கு இருக்கா? பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், இராணுவம், ISIயை தவிர்த்து இருக்கக்கூடிய பொதுமக்கள், இந்தியா நமக்கு தண்ணி கொடுக்குறான்டா தேவையான அளவுக்கு. அதனால் சிந்து மாகாணமும் பஞ்சாப் மாகாணமும் விவசாயம் செஞ்சு செழித்து வளர்கிறதுக்கு காரணம் இந்தியாவிலேருந்து வர தண்ணி. அவற்றை போய் தீவிரவாத தாக்குதல் பண்ண முடியாது.
காஷ்மீரின் ஒருங்கிணைந்த பகுதியை அவன் அறிவிச்சிட்டாங்க. அங்கே உள்ள மக்கள் நிம்மதியாக வாழ்கிறாங்க. அங்கே வந்தே பாரத் ட்ரெயின் வந்துடுச்சு, ஃப்ளைட்டு போயிட்டு இருக்கு, மக்கள் குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு ஈஸியாக போயிட்டு இருக்காங்க, காஷ்மீர் வளர்ந்துருக்குது. நீ ஆக்கிரமிச்சு வச்சிருக்க ஆசாத் காஷ்மீர், அங்கே உள்ள மக்கள் வாழ்ந்துருக்காங்களா, அங்கே உள்ள மக்கள் வசதியாக இருக்காங்களா, இதை ஏன்டா நீங்கள் இந்தியா மேலே இப்படி படையெடுக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு பாகிஸ்தான் பேசியிருப்பான். சிந்து மாகாணத்தில் இருக்கக்கூடிய சிந்து நதியை பயன்படுத்தக்கூடிய ஒரு விவசாயி பேசியிருப்பான். இதை விவசாயிக்கு கல்வி அறிவு இல்லைன்னாலும் அவன் படிக்க வச்ச பிள்ளைங்க பேசியிருப்பான். அவனுக்கு குழந்தை பிறந்ததுமே முதல் தாய்ப்பால் ஊட்டுறாங்களோ இல்லையோ பாகிஸ்தானில் இந்திய எதிர்ப்பையும் இந்து மத எதிர்ப்பையும் ஊட்டி தான் அங்கே உள்ள ஒவ்வொரு பாகிஸ்தானியும் வளர்க்கப்படுகிறான். அப்போ அந்த மக்களை தண்டிக்கிறது தப்பெல்லாம் கிடையாது. குண்டு போட்டு நாங்கள் கொல்லல, அவ்வளோதான் நான் சொன்னோம். நதிநீரை தடுத்து நிறுத்தியதற்கான காரணம் பாகிஸ்தானை அடக்கி ஒடுக்க வேண்டுமென்றால் எரியறதை பிடுங்கினா கொதிக்கிறது அடங்கும். தண்ணியை நிப்பாட்டினா 2 மாகாணங்கள் ஸ்தம்பிச்சு போகும். இப்போ பல்வேறு அணைகள் கட்டுறாங்க, பல்வேறு கால்வாய்கள் நோண்டுறாங்க அந்த நதிகள் சம்மந்தமாக. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 5 வருஷம் கழித்து ஒரு சொட்டு தண்ணீர் சிந்து நதியில் போகாது. அப்போ அங்கே உள்நாட்டு கலவரம் வெடிக்கும். எங்களுக்கு தண்ணியத்தை வாங்கித்தா, தண்ணியத்தை வாங்கித்தான்னு தான் சொல்ல முடியும். தண்ணியை சண்டை போட்டு எடுத்துட்டு வான்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸு. இந்த ஸ்டேட்டஸை 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செஞ்சுருக்கணும். சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை போட்டப்பே நமக்கு ஃபேவராக அந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்கணும். காங்கிரஸ் பிரதமர்கள் அதை செய்ய தவறினார்கள். செய்ய தவறியதின் விளைவாக இன்று பிரதமர் நரேந்திர மோடி அதை செய்து ஆப்ரேஷன் சிந்தூருக்கு முன்னாடி செய்த மிகப்பெரிய அனுகூலமான ஒரு விஷயம். நமக்கு அனுகூலமான விஷயம் நமக்கு எதிரிக்கு அனுகூலம் இல்லாமல் தானே போகும். அதுதான் உண்மை. இது அந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா மக்கள் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்ன? அந்த பாகிஸ்தானில் ஒரு அரசாங்கம் இருக்குல்ல, அந்த அரசாங்கத்தை இந்த மக்கள் தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த அரசாங்கத்தில் இந்த மக்களை கேள்வி கேட்க வைக்க அந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குது? இன்னை வரைக்கும் தீவிரவாதிகளை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கு இந்தியாவில். நம்ம பகுதி நம்ம இந்திய இறையாண்மைக்கு உட்பட்ட பகுதியில் வாழக்கூடிய மக்களை இராணுவத்தை வச்சு அடித்து கொண்டுகிட்டு இருக்கான். இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே. இது தப்புன்னு சொல்லி சார் பொதுமக்கள் தானே போராடுறான். தனிநாடு கேட்டு போராடுறான் இல்லை. இந்தியாவோட எங்களுக்கு இணைச்சிருன்னு சொல்லி போராடுறான் இல்லை. உரிமை கேட்டு போராடுறான். உரிமை கேட்டு போராடுறவனை துப்பாக்கி வச்சு கொள்றான். இங்கே இருக்கிற முஸ்லீம்கள்லாம் கதறாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு இன்செக்யூர்டாக இருக்கும், ஃபேஸ்புக்கில் எழுதிட்டு இருக்கானுங்க. அங்கே உள்ள முஸ்லீம்களை பற்றி பேசுகிறா, அவனும் முஸ்லீம் தான், அடிக்கிறவனும் முஸ்லீம் தான், அடி வாங்குறவனும் முஸ்லீம் தான். அவனையா பார்க்க மாட்டாங்கிறாங்க. அவனும் குரானை தான் ஓதுறான், இவங்களும் குரானை தான் ஓதுறாங்க. அதுக்காக ஒரு தமிழ்நாட்டில் இந்தியாவில் குரல் கொடுத்துருக்கானா இன்னை வரைக்கும்? சைனாவில் உயிச்சூர்னு இஸ்லாமிய இன குழு இருக்குது, இன மக்கள் வாழ்கிறாங்க. அங்கே உள்ள மசூதியெல்லாம் இடித்து தரமட்டமாக்கி அந்த மசூதி இருந்த இடத்துல டாய்லெட் கட்டி போட்டிருக்கான் சீன அரசாங்கம். பாங்கு ஓதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கூட்டமாக சேர்ந்து தொழுவக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டு வச்சிருக்கிறான். ஒரு நாதாரி அதை பற்றி பேசியிருப்பான். காசாவுக்காக போராடுறான். இஸ்ரேலுக்கு நம்ம பிரதமர் போயிட்டு வந்தால் இஸ்ரேல் பிரதமரும் நெதன்யாவும் பிரதமர் மோடியும் சேர்ந்து தான் இந்த ஈராக் போரியை தூண்டி விட்டாங்கன்னு பேசுகிறான். அடுத்த இடத்துல நடக்கிறத எவனாஞ்சி பேசுகிறானா? சார், இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு விரோதமாக திரு நரேந்திர மோடியோ பாரதிய ஜனதா கட்சி அரசோ செயல்பட்டிருந்தால் இதுவரை சுமார் கிட்டத்தட்ட 30 உலக நாடுகள் திரு நரேந்திர மோடி அவர்களின் செயல்களை பாராட்டி அவர்கள் நாட்டினுடைய உயரிய விருதை கொடுத்துருக்குறாங்க. அதில் கிட்டத்தட்ட 20 விருதுகள் கொடுத்தது இஸ்லாமிய ரிபப்ளிக் கண்ட்ரி, இஸ்லாமிய கிங்டம் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரி. இவங்க இஸ்லாமிய நாடுகள் தான் அந்த விருதை மோடி அவர்களுக்கு கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கிறாங்க. இவர் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவராக இருந்தால் ஒரு இஸ்லாமிய நாடு இவருக்கு விருது கொடுக்குமா? இந்த டிஃப்ரென்ஸே தெரியல இங்கே உள்ள தற்கூரிங்களுக்கு. இதை இப்படி தான் பார்க்கணும். சிந்து நதி நீரை நிப்பாட்டியது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு பலனளிக்கும். நம்ம விவசாயிகள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த நதிநீரை கொண்டு சேர்ப்பதற்கான வேலையை மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதனால் நம்ம பகுதி விவசாயம் செழிக்கும், விவசாயிகள் நல்வாழ்வு வாழ்வார்கள். நம்ம நாட்டு மக்கள் தான் நமக்கு முக்கியமாக ஒழிய பங்களாதேஷ் முஸ்லீமை திருப்பி அனுப்பாதீங்கன்னு சொல்கிறது இல்லை. நம்ம போடுற திட்டங்கள் நம்ம நாட்டு மக்களுக்கு போய் கிடைக்கணும். பங்களாதேஷ் ஊடுருவற்காரர்களுக்கு அந்த திட்டத்தை ஷேர் பண்ணிட்டு போகக்கூடாது. அதை தான் நடவடிக்கை எடுக்கணும். ஸோ பொதுமக்கள் மேலே தாக்குதல் நடத்தலை, ஆனால் சிந்து நதியை நேரம் நிப்பாட்டிங்கன்னா இது பைத்தியகாரதனமான ஒரு கொஷின்.
சரி, ஓகே. இப்போ ஈரான் அமெரிக்கா போர்ல வந்து நம்ம அமெரிக்கா அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துல அமெரிக்காவோட டிமாண்ட் என்னவா இருக்குன்னா, அந்த வர்த்தகத்த குறி வச்சு தான் இருக்கு. அதே மாரி தான் இப்ப இந்தியா கூடவும் வந்து அந்த வர்த்தகத்த குறி வச்சு தான் வந்து ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடந்திருக்கு. அமெரிக்கா தொடர்ச்சியாக வந்து இப்போ ஒரு இடத்துல போருக்கு போனாலும் சரி, இன்னொரு நாட்டோட அந்த வர்த்தகத்தை வந்து அவங்க முக்கியத்துவம் குடுக்குறதுக்கு காரணம் என்ன? சார், அமெரிக்கா கடன் சுமையில மாட்டி தத்தளிக்குது. ம். அதுலேருந்து எப்படியாச்சும் அந்த நாட்டை விடுவிக்கணும், காப்பாற்றணும். அந்த உத்தரவாதத்தோட தான் இவர் ஆட்சிக்கு வந்தார் ட்ரம்ப். அதற்காக எடுக்கப்பட்டதான் வரி என்கின்ற ஆயுதம். எல்லா நாட்டு மேலேயும், அதாவது பிரான்ஸ்லேயோ ஒரு அதிபர், இந்த அதிபர் ஜெயிச்சதுனால அவங்க மேலே 25% வரி போடுறேன்னு சொன்னார் ஒரு நாட்டு மேலே. ஸோ வரி போட்டு வரி தாக்குதல் நடத்தி வரி தீவிரவாதத்தை கையில் எடுத்து அந்த வருவாய் மூலியமாக நமது நாட்டின் பொருளாதாரத்தை சீரமைத்தலான்னு ஒரு கற்பனை கணக்கு போட்டார் ட்ரம்ப் அவர்கள். அவங்க நாடு சுப்ரீம் கோர்ட்டே அதை தடுத்து நிப்பாட்டிடுச்சு. அப்புறம் எப்படா ஒரு வருவாயை பெருக்கிறதுன்னு பார்த்து தான் வீட்டுக்குள்ளே உட்காந்த வெனிசுலா அதிபரை போதைப்பொருள் கடத்துறதுக்கு துணை போனான்னு சொல்லி புருஷன் முன்னாடி கொண்டு போய் அமெரிக்காவில் ஜெயிலை வச்சுட்டு ஒரு பொம்மையை கொண்டு வந்து அங்கே அதிபராக்கி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா வெனிசுலாவில் கிடைக்கக்கூடிய ஆயில் மிகப்பெரிய ஒரு 30% வேர்ல்டில் கிடைக்கக்கூடிய ஆயிலில் வெனிசுலாவில் ஆயில் இருக்குது. இப்போ அந்த ஆயிலை எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் எந்த நிறுவனங்கள்? அமெரிக்க நிறுவனங்கள். அந்த நிறுவனங்கள் சம்பாரித்த அந்த பைசா எங்கே வரும்? அமெரிக்கா கவர்மெண்ட்டுக்கு வரும். அதன் மூலியமாக நிதி சுமையை நம்ம வந்து சரி பண்ணிடலான்னு ஒரு கணக்கு போட்டார். அப்போ வெனிசுலா ஆயிலை வந்து பரபரப்பாக எடுத்து உலக நாடுகளுக்கு விற்கணும்னா இங்கே இருக்கிற ஆயில் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் இருக்கு இல்லையா, அரப் கண்ட்ரிஸ், இவங்க ஆயில் உற்பத்தியை நிறுத்தணும். ஆயில் கிடைக்கக்கூடாது. இந்த ஆயில் கிடைக்காம இருந்தால் தான் வெனிசுலா ஆயில் மற்ற நாடுகளுக்கு விற்க முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கணும். அதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் ஈரான் வார். ஈரான் அமெரிக்காவை அடிக்க மாட்டான்னா திரும்பி அமெரிக்கா ஈரான் அடித்தா, ஈரான் யார் அடிக்கிறான்? பஹ்ரைன் அடிக்கிறான், கத்தார் அடிக்கிறான், யுஏஇ அடிக்கிறான், சவுதி அரேபியா அடிக்கிறான், அங்கே உள்ள எண்ணெய் கிணறு அடிக்கிறான். இப்போ போர் நின்று ஒரு அமைதி சூழ்நிலை ஏற்பட்டு விட்ட போதும் கூட இந்த நாடுகளால் தனது இயற்கை எரிவாயுவையும் எல்பிஜியவும் உற்பத்தி பண்ணுறதுக்கு, பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெய் உற்பத்தி பண்ணுறதுக்கு அவங்க கட்டமைப்புகள் சீரழிந்து போன இந்த தாக்குதலால் சீரழிந்து போன அந்த ஆயில் எடுக்கக்கூடிய கட்டமைப்புகளை சீர் செய்வதற்கு எப்படி 1 வருஷம் ஆகும்? அவ்வளோ அடி அடிச்சு நொறுக்கியாச்சு. அவங்க தேக்கி வச்சுற குடோன் அடித்து உடைச்சாச்சு. அவங்க ஆயில் எடுக்கக்கூடிய கச்சா எண்ணெய் எடுக்கக்கூடிய அந்த உற்பத்தி நிலையத்தை அடித்து நிர்மூலமாக்கியாச்சு. இதெல்லாம் சீர்படுத்தி செயல்படுத்தி அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை செக் பண்ணிவிட்டு அவன் பழையபடி ஆயிலை உற்பத்தி பண்ணுறதுக்கு 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும். அந்த உள்கட்டமைப்பு வசதியெல்லாம் ஏற்படுத்தணும்ல. திரும்ப எம்ப்ளாயீஸ்லாம் ஓடி வந்துட்டான். திரும்ப எம்ப்ளாயீஸ்லாம் டிப்ளாய் பண்ணி அந்த இடத்துலேருந்து ஆயிலை எடுத்து உலக நாடுகளுக்கு விற்கிறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். அந்த டியூரேஷனுக்குள்ள வெனிசுலாயை மிரட்டி வித்துடலாம், அமெரிக்க பொருளாதாரம் காப்பாற்றிடலாம். அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய உத்தி. அமெரிக்கா எப்பொழுதுமே சுயநலத்தின் உச்சக்கட்டத்தில் தான் இருக்கும். எந்த நாட்டுக்கும் ஆதரவாகவோ எந்த நாட்டுக்கும் உதவி செய்யக்கூடிய நாடாகவோ என்றுமே அமெரிக்கா இருக்காது. ஒரு உதவி செய்ய ஒரு இடத்துக்கு அமெரிக்கா போணுச்சுன்னா அதனால் தனக்கென்ன பெனிஃபிட்னு தான் பார்ப்பான். தன்னுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றி ஆகணும். அதற்காக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை அதற்கு வந்து வர்த்தகம்னு சொல்லலாம், இல்லை ஆயுத விற்பனைன்னு சொல்லலாம், இல்லை ஆயில இந்த வார் எகென்ஸ்ட்டு ஆயில் அண்ட் கேஸ்ன்னு சொல்லலாம். நீ எதை வச்சுக்கிட்டாலும் சரி அமெரிக்காவை காப்பாற்றணும். அமெரிக்கா வீழ்ந்துடுச்சு. அவன் சவுதியும் நம்மளும் வந்து சொந்த நிதியில் பணத்தை வர்த்தக பரிவர்த்தனை செஞ்சுக்கலான்னு பேசுகிறாங்க. அமெரிக்காவும் இந்தியாவும் ரூபாயிலையும் வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் நடந்து அது பெருசாக வெடிச்சிருச்சுன்னா டாலருடைய மதிப்பு நாசமாகி போயிடும். அதையும் காப்பாற்றி ஆகணும். அப்போ அந்தந்த நாடுகள் மேலே நம்ம மறைமுகமான நேரடியாக தாக்குதல்களை நடத்தணும். இது அமெரிக்காவின் கொள்கை. டாலர் மேலே கை வச்சு அமெரிக்கா படபடன்னு பயந்துருவான். ஏன்னா அவன் வந்து டாலர் அவனுக்கு பணம் கிடையாது, அது ஒரு பொருள், அது வியாபார பொருள். அந்த வியாபார பொருள் தான் டாலர். அந்த டாலருக்கான மதிப்பு உயருது. இந்தியா வந்து டாலருக்கு ரூபாயின் மதிப்பு சரிஞ்சிருச்சு, இந்திய நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு பேசக்கூடிய முட்டாள்களுக்கு இது தெரியாது. அவன் அந்த டாலரை வந்து ரூபாயாக அவன் பயன்படுத்தவில்லை, அதை ஒரு குமாடிட்டியாக ஒரு பொருளாக பயன்படுத்தி உலக நாடுகள் ஃபுல்லாக டாலரை விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறான். அதனால தான் டாலருக்கு நிகரான மற்ற நாடுகளின் ரூபாய் மதிப்பு குறையுது. பணத்துக்கு பேர் நாணயம் சார். நாணயமாக இருக்கணும். அமெரிக்கா எதிரியாச்சும் நாணயமாக இருந்திருக்கானா?
அவனுக்கு தேவையான அளவு பணத்தை அடித்து பிரிண்ட் பண்ணி உலக நாடுகள் பொருளாதாரத்தை சிதைக்கிறதே அமெரிக்கா தான். இப்போ வெளியிட்ட அறிக்கையிலே வந்து நாணயம் இல்லை அப்படின்னு அவன் நாணயம் என்கின்ற வார்த்தைக்கும் அமெரிக்காவுக்கும் தொடர்பே கிடையாது. அநியாயம் மட்டும்தான் பண்ணுவாங்க. அதனால் அமெரிக்கா வந்து இந்த வர்த்தகம்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து வேறு விதமான ஒரு மறைமுகமான ஒரு போரை தான் வந்து உலக நாடுகள் மீது திரித்து கொண்டு இருக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டமைக்கு மிக்க நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.